கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்திலே புனிதமான இடங்களாக மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ் போன்ற இடங்கள் இருக்கிறது. இதில் மக்காவினுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி, குர்ஆன் ஹதீஸிலே மக்காவினுடைய சிறப்பை பற்றி பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் இங்கே பேசி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், மக்காவினுடைய மகத்துவத்தை நாம் விளங்குகிற பொழுது அந்த இடத்தின் மீதான ஆசையும் தேட்டமும் நம்முடைய மனதில் வருகின்ற பொழுது அந்த ஆசையும் தேட்டமும் நம்மை அந்த இடத்தின் பால் அழைத்து செல்வதற்கான தூண்டுகோலாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் பேசுகிற பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகன் வ ஹுதல் லில் ஆலமீன் என்று சொல்லுவான் ஒரு வசனத்தில். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரகம் வ ஹுதல் லில் ஆலமீன். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே கட்டப்பட்ட முதல் ஆலயம் இருக்கக்கூடிய இடம் மக்கா. அதை பக்கா என்று சொல்லுகிறான். நாம் மீமை வைத்து மக்கா என்று சொல்லுகிறோம். குர்ஆன் அதை பக்கா என்று சொல்லுகிறது. பக்கா என்று சொன்னால் அழுகுதல் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. மக்கா ஏன் சிறப்பு வாய்ந்தது என்று இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அங்கே கஅபா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நேரத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், முபாரக்கன், அந்த இடம் பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லுகிறான். என்ன காரணம் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான். அதற்கு முன்னால் அங்கே பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது என்று நேரடியாக அந்த இடத்தை சுட்டிக்காட்டி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அங்கே எந்த விதமான விவசாயமும் செய்யப்படுவதில்லை. அங்கே எந்த விதமான விவசாயத்திற்கு செய்வதற்கான வழிகளும் இல்லை. ஆனால் உலகத்திலே தலை சிறந்த உணவுப் பொருட்கள் அங்கே கிடைக்கும். தலை சிறந்த பல வகைகள் அங்கே கிடைக்கும். அதுதான் பரக்கத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊருக்கு பரக்கத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்திலே மக்காவில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். அதற்கான காரணம் என்ன என்பதை அடுத்த இறைவசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாமு இப்ராஹிம், அங்கே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. ஆயாத்தும் பையினாத் அப்படின்னா ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம், இன்னும் மகாமு இப்ராஹிம் இருக்கிறது. மமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த ஹரம் ஷரீஃபிலே மக்காவிலே ஹரமுடைய எல்லைக்குள் நுழைந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் நிம்மதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அச்சமற்றவர்களாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்கே தொகுக்கப்பட்ட விஷயங்கள்னு பார்க்கிற பொழுது மக்கா என்று வருகிற பொழுது அங்கே கஅபா இந்த வசனத்தில் பேசப்பட்டிருக்கிறது. மகாமே இப்ராஹிம் இந்த வசனத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதே போல ஹரமுடைய எல்லைக்குள் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பது இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இவற்றினுடைய சிறப்பை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது துன்யாவில் எந்த இடங்களுக்கும் கிடைக்காத சிறப்பை அல்லாஹ் மேற்கூறிய இடங்களுக்கு வைத்திருக்கிறான். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மக்காவில் ஹரம் ஷரீஃபில் தொழப்படக்கூடிய ஒரு ரகாத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 1,00,000 மடங்கு நன்மையை தருகிறான். ஒன்றல்ல ரெண்டல்ல, 1,00,000 மடங்கு நன்மை ஹரம் ஷரீஃபில் தொழக்கூடிய ஒரு ரகாத்திற்கு இருக்கிறது. நம்ம 2 ரகாத்து தொழுதோம் சொல்லி சொன்னால் 2,00,000 ரகாத்து தொழுத நன்மை. ஒரு ஃபரலை நாம் நிறைவேற்றுகிறோம், ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் இங்கே தொழுதோம், அதற்கு அல்லாஹ் நிரப்பமான கூலியை தருகிறான். ஜமாத்தோடு தொழுதால் ஒரு நன்மை, பள்ளிவாசலில் தொழுதால் ஒரு நன்மை, தக்பீர் தஹ்ரீமாவோடு சேர்ந்து தொழுதால் ஒரு நன்மை என்று நிறைய நன்மைகள் நாம் இங்கே தொழுதற்கு நமக்கு கிடைத்தாலும் கூட இதே அளவில் இந்த தொழுகையை ஹரம் ஷரீஃபோடு ஒப்பிடுகிற பொழுது ஹரம் ஷரீஃபில் போய் தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாம் ஜமாத்தோடு மிகச்சரியாக நாம் தக்பீர் கட்டி தொழுகிற பொழுது ஒன்றுக்கு 1,00,000 மடங்கு நன்மை. ஒரு ஃபஜ்ரை தொழுதால் 1,00,000 ஃபஜ்ர் தொழுத நன்மை நமக்கு அங்கே கிடைக்கிறது. துன்யாவில் வேறு எந்த இடத்திற்கும் இல்லாத சிறப்பு, வேறு எங்கு சென்று தொழுதாலும் இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்காது. இதை தரக்கூடிய இடம் ஹரம் ஷரீஃப், அந்த ஹரம் மக்காவில் இருக்கிறது. எனவே இந்த துன்யாவின் ஆகச்சிறந்த இடங்களில் ஒன்றாக மக்கா அல் முகர்ரமா இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹரமுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு எல்லை இருக்கிறது. கஅபாவிலிருந்து குறிப்பிட்ட தூரத்திலே ஒரு வட்ட வடிவில் குறிப்பிட்ட இடங்களை ஹரமுடைய எல்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்குள்ளே முஸ்லிம் அல்லாதவர்கள் உள்ளே நுழைய முடியாது. அதே நேரத்தில் அந்த ஹரம் ஷரீஃபிற்கு உள்ளாக
யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள், யாரும் யாரையும் தாக்கக்கூடாது, மரங்களை அநியாயமான முறையில் வெட்டக்கூடாது, எந்த உயிரினங்களையும் கொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கிறது. ஒருவன் ஒரு பெரும் குற்றத்தை இழைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டாலும் கூட அந்த இடத்திற்குள்ளால் அவனை எந்த விதத்திலேயும் தண்டிக்க மாட்டார்கள். எந்த ஒரு முஃமினும் முஸ்லிமும் அந்த இடத்திற்குள் அநீதம் செய்யப்பட மாட்டான். அத்தகைய இடம்தான் ஹரம் ஷரீஃபினுடைய எல்லை, அதுதான் மக்காவில் இருக்கிறது. இதே போல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொன்ன மக்காமு இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம், அதுவும் ஹரம் ஷரீஃபில் காபாவிற்கு பக்கத்தில் இருக்கிறது. அது என்ன மக்காமு இப்ராஹிம்? அது ஒரு கல். அதன் மீது ஏறி நின்றுதான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டினார்கள். அந்த கல் இன்றும் பாதுகாப்பாக காபாவிற்கு பக்கத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், காபாவை கட்டிய இந்த இடம் மகாம் இப்ராஹிம், இதை நாம் ஏன் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது? இந்த இடத்துல நின்று 2 ரக்காத்து தொழுதால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்யக்கூடிய ஒரு கண்ணியமாகவும் இருக்குமே என்கிற கருத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டிய அந்த மகாம் இப்ராஹிமை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிற வசனத்தை இறக்கினால் நாம் காபாவை தவாப் செய்கிற பொழுது அந்த தவாப் இந்த 2 ரக்காத் நஃபிலோடு நிறைவடையும். ஒருவர் காபால போய் தவாப் செய்கிறார் உம்ராவுக்காக அல்லது சும்மா தவாப் செய்கிறார்னு சொல்லி சொன்னால் 7 தடவை காபாவை வலம் வர வேண்டும். வலம் வந்ததற்கு பின்னால் அந்த தவாஃப் முடிஞ்சிருமான்னு கேட்டால் முடியாது. தவாஃபுக்கான 2 ரக்காத்தை அவர் தொழுகணும். எங்கே தொழுகணும்? மக்காம் இப்ராஹிமில் நின்று தொழுக வேண்டும். அந்த இடம் காபாவில் இருக்கிறது, காபா மக்காவில் இருக்கிறது. எனவே மக்கா சிறப்பானது, பாக்கியமானது. அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லுகிறான், இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸ், முதல் ஆலயமான காபா அதுவும் மக்காவில் தான் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமும் முன்னோக்கக்கூடிய இடமாக காபா மக்கா இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உலகத்தில் நீங்கள் எங்கே சென்றாலும் சரி, அங்கிருந்து நீங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னால் நாம் காபாவை முன்னோக்கியாக வேண்டும். எனவேதான் காபா சிறப்பு வாய்ந்தது, பாக்கியம் பொருந்தியது என்று நமக்கு இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லித் தருகிறார். அதே போல இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிற பொழுது ஃபீஹி ஆயாத்துன் பையினாத் என்று சொல்லுகிறார். நிறைய அத்தாட்சிகள் இந்த இடத்தில் இருக்கிறது. அது என்ன நிறைய அத்தாட்சிகள் பார்க்கிறோம்? ஜம்சம் தண்ணீர் மக்காவில் இருக்கிறது. ஒரு நொடிக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் அங்கிருந்து உறிஞ்சப்படுகிறது. அது ஒரு சிறிய குழி. ஜம்ஜம் கிணறு இருக்கக்கூடிய அந்த கிணற்றை பார்த்தால் அது ரொம்ப சின்ன ஒரு இடமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ராட்சச குழாய்கள் ஒரு நொடிக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர்களை உறிஞ்சி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பயனடைகிறார்கள். அவை அனைத்தும் எங்கிறது வருகிறது? அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்தது. அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. சஃபாவாகட்டும், மர்வாவாகட்டும், அதே போல அரஃபாவுடைய மைதானமாகட்டும், முஸ்தலிஃபாவாகட்டும், மினாவாகட்டும், இவையெல்லாம் இறைவனின் அத்தாட்சியை அங்கே பறைசாற்றக்கூடிய அற்புதமான ஒரு இடம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும். இத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த இடம்தான் இறைவனால் அடையாளம் காட்டப்பட்ட புனிதமான ஒரு பூமியாக இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இஸ்லாத்தில் 5 கடமைகளில் அல்லாஹ் ஒவ்வொரு கடமைக்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறையை வைத்திருக்கிறான். முதல்ல கலிமா ஷஹாதாவை பொறுத்தவரை அதற்கு இடம் ஷர்த்தில்லை. எந்த இடத்திலிருந்து கலிமா சொல்லணுங்கிறது ஷர்த்தில்லை. காசவனம் இருந்தால் சொல்லணுங்கிறது ஷர்த்தில்லை. எந்த விதமான கட்டாயமும் இல்லை. கலிமாவிற்கு அடுத்தபடியாக ஒரு பெரும் கடமை தொழுகை. அந்த தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அதற்கு இடம் என்பது கட்டாயம் இல்லை. நோன்பு குறிப்பிட்ட காலத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் இடம் என்பது அவசியம் இல்லை. ரமதான் வந்தால் நோன்பு கடமை, எங்கிருந்தாலும் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். ஜகாத் என்பது குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் கடமை, எங்கிருந்தாலும் கொடுக்கலாம். ஆனால் ஹஜ்ஜு என்று வருகிற பொழுது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நாம் நிச்சயம் மக்காவில் சென்று கால் வைத்தே ஆக வேண்டும். இருந்த இடத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. ஹஜ்ஜுன்னு சொல்லி சொன்னால் நாம் நிச்சயம் அந்த இடத்தை தேடி போய் அங்கே கால் பதிக்க வேண்டும். அத்தகைய சிறப்பை அல்லாஹ் இந்த மக்காவிற்கு வைத்திருக்கிறான். ஹஜ்ஜு செய்யணும்னா மக்காவை நாம்
தேடி போய்தான் ஆக வேண்டும். இத்தகைய சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த இடத்தை நாம் நேசிக்க வேண்டும். அந்த இடத்தின் மீதான கண்ணியத்தை நாம் விளங்க வேண்டும். அந்த இடத்தின் மீதான ஆசையும் தேட்டமும் ஒரு மனிதனுடைய மனதில் எப்பொழுது அதிகமாக மிகைக்கிறதோ அப்பொழுது துஆவின் வடிவிலே அல்லாஹ்விடத்தில் நாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் என்கிற துஆவை அதிகமாக கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா துஆவை கபூல் செய்கிறான். அந்த இடத்தை சந்திக்கக்கூடிய நசீபை தருகிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாழ்நாளில் அதிகமாக ஹஜ் செய்யக்கூடிய நன்மக்களாக, உம்ராக்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வாரிசுகளையும் ஆக்கி தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு